ஒரு வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது மாணவர்களுக்கு ஒவ்வொரு கணக்குகளை போட்டு அந்த கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கார். 5 5 எத்தனை 10 அப்படின்னா எல்லாரும் அவனுக்கு கை தட்டுங்க அப்படின்னாரு. அப்புறம் 5ல் 3 கடன் வாங்கிட்டா என்ன, இப்படி ஒவ்வொரு கூட்டல் கழித்தல் கணக்குகள்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு உதாரணத்தை சொல்லி கேட்போமே குழந்தைகளுக்கு நல்லா புரியுமே அப்படின்னு சொல்லி, டேய் ராமு எந்திரிடா அப்படின்னு ஒரு பையன் எந்திரிச்சு நின்னான். தம்பி ராமு, நான் உங்ககிட்ட 10 சைக்கிள் தர்றேன், அதில் ஒரு 5 சைக்கிளை நான் திருப்பி வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட மீதி எவ்வளோ சைக்கிள் இருக்கும் அப்படின்னோடனே 6 சார் அப்படின்னா. டேய் உங்ககிட்ட 10 சைக்கிள் தர்றேன், 5 திருப்பி வாங்கிக்கிறேன், மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 தான் சார். அப்படி எப்படின்னா 6 வரும்? எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காருல சார், அது வரும்ல அந்த கணக்கில். அதே மாதிரி புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போமா? ஹலோ குட்டீஸ், இருங்க போய் கூட்டு வந்துடுறேன். உங்க பேர் என்னம்மா? கனிக்ஷா. கனெக்ஷாவா? இல்ல கனிக்ஷா. உங்க அப்பா பேர் என்னம்மா? சசியேந்திரன். சசியேந்திரனா? ஏ பேர் பூரா உங்க ஊர்ல பூஜை பூஜா வச்சிருக்கு. யாரு சசியேந்திரன்? எங்க இருக்காரு? ஏ இது ஏதோ இந்தி நடிகர் மாதிரியே இருக்கிற. என்ன பண்றாரு? மேனேஜரா இருக்காரு. சரி, மேனேஜர்னா என்ன வேலை பார்ப்பாங்க? யாராச்சும் தப்பா செஞ்சான்னா அவங்கள திட்டுவாங்க. உங்க அப்பாவா? சரி, உதாரணத்துக்கு இப்ப நான் உங்க அப்பா கம்பெனில வேலை பார்க்கேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா, உங்க அப்பா எப்படி திட்டுவாரு? எதுக்கு தப்பா டைப் அடிச்சிட்டீங்க? ஓ, கை கொஞ்சம் அப்படியே நடுங்கிச்சிங்க, அதனால கொஞ்சம் மாறி விழுந்துருச்சு, அதனால கொஞ்சம் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க. நல்ல தண்டனையா இருக்கையா இது? திட்டுறதுக்குனே ஒரு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்களா? இல்ல, அப்பா மேனேஜர்ல யாரு சேர்ப்பா அவரை தானே சேர்ந்துப்பாரு. ஓ, அவரே போய் சேர்ந்துட்டாரா? யாருமே இவரை வேலைக்கு சேர்க்கலையாமியா, இவரா போய் உட்காந்துக்கிட்டு நானும் மேனேஜரு. இப்போ தப்பு செஞ்சா திட்டணுமா திட்டக்கூடாதா? தப்பு செஞ்சா திட்டக்கூடாது, ஆனா அடிக்கணுமா? இல்ல. எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க? நல்லா பார்க்க மாட்டீங்களான்னு சொன்னோம். நல்லா பார்க்க மாட்டீங்களா சொல்லணுமா? அப்படி எடுத்து சொன்னா கேட்க போறாங்க. அதை விட்டுட்டு எங்க அப்பா மாதிரிலாம் யாருமே திட்டாதீங்க வேலை பார்க்குற ஆட்களை. கை தட்டுங்க பாப்பா குராட்டி. உங்க பேர் என்னம்மா? தரணி. தரணி. எந்த ஊர்மா நீங்க? ஒசூர். ஒசூரா? ஒசூர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. எங்க இருக்கு ஒசூர்? பெங்களூர் பக்கத்துல. ஓ, பெங்களூர் பக்கத்துல இருக்கா? என்ன பண்றாங்க உங்க அப்பா? வண்டி தயாரிக்கிறாங்க. வண்டி தயாரிக்காங்களா? என்ன வண்டிமா? ஜூபிட்டர். வண்டி எப்படி தயார் பண்றாரு? நீ போயிருக்க கூட அவர் கூட தயார் பண்ற இடத்துக்கு போனது கிடையாதா? உங்க அப்பாட்ட கேளு, ஏன் வேலை செய்யறதுக்கு நீ கூட்டு போலன்னு கேளுமா. அப்பா ஏன்பா என் வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு போல? அப்பா உன்னை கூட்டிட்டு போயிருக்கேன்ல ஃபவுண்டர்ஸ் டேக்கு. உன்னை கூட்டு போயிருக்காங்களாமே. பூ ஒரு தட்டுல வச்சிருப்பாங்க. ஓஹோ, சரி. சுத்தி நிறைய பலூன்லாம் கட்டியிருந்தாங்க, குத்துவில கொண்டு வச்சு ஏத்துனாங்க. இல்ல, கடைசியில் எல்லாருக்கும் பிரியாணி போட்டாங்க, சாப்பிட்டு வீட்டு போயிட்டே அதானே? ஆமா, இந்த நாளில் கூட்டு போனா அதுதானே இருக்கும். அங்கே பஞ்சருக்கு கூட்டு போயிட்டு வேலை செய்யற இடத்துக்கு கூட்டு போய் காட்டினானே. என்ன உங்க அம்மா பேர் என்ன? லதா. அவங்க என்னம்மா பண்றாங்க? வீட்ல தான் இருப்பாங்க. என்ன பண்றாங்க வீட்டுல? டிவி பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்களா? ஆமா. டிவில என்ன பாக்குறாங்க? குட்டி குட்டி. சரிம்மா, உங்க அம்மா டிவி பாக்குறாங்களா பாப்பா? எப்பவுமே டிவியே பார்த்துட்டு இருந்தா வீட்டு வேலைகளை யார் செய்யறது? யாரும் செய்ய மாட்டாங்க. யாருமே செய்ய மாட்டாங்களா? அப்ப சமைக்கிறது யாரு? சோறு பொங்குறது, குழம்பு வைக்கிறது? நாங்க ஹோட்டல்ல தான் போயிட்டாங்க. அவ்வளவுதான். எதுக்கு போட்டு இப்போ கேஸ் வைக்கிற விலையிலையும் இதுலையும் போட்டு நம்ம டெய்லி சோறு பொங்கி எடுத்துக்க முடியும்? 50 ரூபா கொடுத்தமா ஹோட்டலில் பார்சல் வருதா, பிரித்து சுற்றி அவுத்து ரவுண்டு கட்டி உட்காந்து அடித்தா முடிஞ்சு போச்சு. என்ன சரி, ஹோட்டலில் என்னெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க சொல்லுங்கம்மா? ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, பிரியாணி அவ்வளோதான் சாப்பிடுவோம். அவ்வளோதானே? உங்கள் வீட்டில் உங்கள் வீடு கட்டும் போதே கிச்சன் வைக்க மறந்துட்டாங்களா? கிச்சன் இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ளதான் இருக்கா? அந்த கிச்சனுக்குள்ள போய் யாரு வேலை பார்க்கறது? யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. யாரும் கதவை மூடி எவ்வளவு நாளாச்சு? உள்ள போறதே கிடையாது. ஹோட்டல்லே சாப்பிட்டு கிடக்கும். என்னமா கேளு உங்க அம்மாட்ட கேளு, ஏமா நம்ம அடிக்கடி ஹோட்டல் போய் சாப்பிட்றோம் வீட்டுல? ஏமா நம்ம அடிக்கடி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம்? அப்பாவது அம்மா கேட்கணும். ஓ, அப்பா அது உண்மைதானா? வீட்டு சாப்பாடே பிடிக்காது போல. ஓ, வீட்டு சாப்பாடே பிடிக்கலையா அவருக்கு?
சரி, என்னம்மா வீட்டு சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் அப்பா உண்மைதானே அப்பா டெய்லி? ஆமா. சரி கேளு உங்கள் அப்பாட்ட, என்ன காரணம், ஏன் நீங்கள் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலப்பான்னு கேளு. ஏன்பா உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்கல? அப்படியே இல்லைம்மா, எப்பயாவது தான் போகும். ஏங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க, இப்போ எப்பயாவது பரவலாம். வாரத்தில் 7 நாள் தான் சார், வாரத்தில் 7 நாள் தான் போகும். கேளு, என்ன காரணம் நீங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்றீங்க? என்ன காரணம் நீங்க ஹோட்டல்லே சாப்பிடுறீங்க? சார் அம்மா கஷ்டப்பட விட்டுவாந்தாம்மா. அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதா? ஓ இப்படியும் ஒரு கணவரா? என்னையா இது ஆச்சரியமா இருக்கு. கேளுமா, அம்மாவை நீங்கள் என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேளு. அப்பா அம்மாவை நீங்க எந்த கஷ்டப்படுத்துறீங்க? இல்லை சமையல் பண்ணி எல்லாம் கஷ்டப்படுறோம்ல, அதனாலப்பா வேணாம். ஓ அவங்க சமைச்சு நீங்கள்லாம் கஷ்டப்படுறதுக்கு அவங்க கஷ்டப்படாம விட்டுறதா? இது பெரிய அவார்டுங்க உங்களுக்கு. அவங்கள்ட்ட பயப்படுங்க. என்னம்மா நீ சமையல் பண்ண எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா, என்ன கதைன்னு கேளு. என்னம்மா நீங்க சமையல் பண்ண எல்லாரும் கஷ்டப்படுறாங்க? ஆமா, அப்படிதான் இருக்கா? சமைக்க தெரியாது சார். சமைக்க தெரியாதா? கேட்கவே எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. ஏன் ஆத்தாடி, இப்படியும் ஒரு குடும்பம் ஓடிட்டு இருக்குன்னு. உங்க பேர் என்னம்மா? பிரியதர்ஷினி. எந்த ஊர் உங்களுக்கு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா நீ? இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களா? கிட்டத்தட்ட 10 பேர் வந்திருக்கீங்க. இதில் டெய்லி குளிக்கிறது யாருமா? நானு, எங்க அக்கா, எங்க நைனா, எங்க அம்மா. இவ்வளோ பேர் தான். மற்றவங்களாம் மற்றவங்கெல்லாம் குளிக்க மாட்டாங்க. சரி பாப்பா, நம்ம எதுக்கு குளிக்கணும் பாப்பா? அது நம்ம வெயில்ல கருப்பாயிடுறோம்ல, அதனால சோப் போட்டு குளிக்கிறோம். குளிச்சா அந்த கருப்பெல்லாம் போயிடும். அப்போ நான் குளிக்காதனால தான் நான் கருப்பாக இருக்கணும். இப்போ நான் உன் கலருக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அது சொல்லு. குளிக்கணும். ரைட். இப்போ குளிச்சா நம்ம கலர் ஆயிடலாம் இல்லையா? பல்லு எதுக்குமே விளக்குறோம்? காலையில் எழுந்தோன்னே ஏய் ப்ரெஷ் பண்ணியா, போய் ப்ரெஷ் பண்ணு அப்படி சொல்கிறாங்களே. அதே தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் விளக்கணும்ல, விளக்காம இருந்தா நாரம் அடிக்கும்ல, அதனால தான் விளக்குன்னு சொல்றாங்க. அதான் பல்லு விளக்க சொல்கிறாங்களா? கை தட்டுங்க. சரி, உங்கள் வீட்டில் பல்லு விளக்காம காப்பி குடிக்கிறது யாருமா? எங்க நைனா. உன் பேர் என்ன? ஜெயின் பெருமாள். என்ன படிக்கிறீங்க நீங்க? LKG D செக்ஷன். உங்க அப்பா பேர் என்ன? வெங்கட். என்ன பண்றாங்க உங்க அப்பா? வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. வேலையில வேலை செய்யறாரா? சரி, உங்க வீட்டுல எல்லாரும் இவ்வளவு குண்டா இருக்கீங்களே, என்ன காரணம் தம்பி? எந்த கடையில் நீங்க அரிசி வாங்குறீங்க? அரிசின்னா பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். வாங்குவீல உங்க வீட்டுல? ஆமா. பார்த்தா வாங்கின மாதிரியே தெரியலடா. வீட்டுல இருக்குது. 1 கிலோ அரிசி வாங்கி நீங்க எவ்வளவு நாள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க? 3 நாள். 3 நாள். என்ன சாப்பிடுவீங்க நீங்க வரிசையா சொல்லு. உங்க வீட்டுல காலையில என்ன டிஃபன் செய்வீங்க சொல்லு. காலையில தோசை. காலையில தோசையா? ஆளுக்கு எத்தனை சாப்பிடுவீங்க? நீ எத்தனை சாப்பிடுவா? நான் 1 சாப்பிடுவேன். தம்பி 1 தோசை. உங்க அப்பா எத்தனை தோசை சாப்பிடுவாரு? எங்க அப்பா சாப்பிடவே மாட்டாங்க. அவர் சாப்பிடவே மாட்டாங்க. சுட்டதே 3 தோசை, 1 இவன் தின்னுட்டானா அப்புறம் மீதி ஆள் கொண்டு வேண்டாமா? என்னம்மா? ஆமா. உங்க அம்மா எத்தனை தோசை சாப்பிடுவாங்க? 1 தோசை. 1. இப்ப எத்தனை தோசை சுட்டீங்க? அப்புறம் மாவு நிறைய சுட்டுப்பாங்க. ஒரு நாள் நீங்க மாவு அரைக்கிறீங்கன்னா எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுவீங்க? 8 நாள். 8 நாள். ஆனா உங்க ஆட்சி மட்டும் வளைச்சி சாத்துவாங்க போல் இருக்கு. என்னமே தம்பியோடைய அற்புதமான அந்த விழியழகோடு அவருடைய அழகான கிளிப்பேச்சை கேட்கறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தா ஆகணும். உங்க அப்பாவுக்கு பக்கத்துல ஒரு அக்கா உட்காந்துருக்காங்களா? அவங்க யாருமா? சுகனி அத்தை. சரி, உங்க அத்தை எங்க இருக்காங்க? உங்க கூட இருக்காங்களா? வேற வீட்டுல இருக்காங்களா? வேற வீட்டுல இருக்காங்க. ஏன் உங்க அத்தை உங்க வீட்டுல இல்லையா? ஏமா? எங்க வீட்டுல பெட்ல படுக்கிறதுக்கு இடமே இல்ல. ஆனா கீழே தரையில பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். அங்க பார்த்தா மூச்சு விட முடியாது, அப்புறம் சளி வந்துடும். ஓ, கைத்தட்டுங்க. இதுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களே. உங்க அத்தை உங்க வீட்டுக்கு எப்பெல்லாம் வருவாங்க? போன் பண்ண கூட வர மாட்டாங்க. ஏன், என்ன காரணம் உங்க வீட்டுக்கு வரணும்னு உங்க அத்தை பயப்படுறாங்களா? என்ன காரணம்? கருப்பாம்பூச்சி பார்த்து தான் பயமா இருக்குது. எங்க அப்பா நல்லா சண்டை போடுவாங்க. யாரு கூட? திருட வந்தா அவங்கள அடிப்பாங்க. திருட உங்க அப்பாவை அடிப்பானா? எங்க அப்பா அவங்கள அடிப்பாங்க. எங்க அடிச்சாரு நீ பார்த்த? அதை சொல்ல, அந்த கதையை சொல்ல. எப்ப திருட வந்தான்? பழைய வீட்டுல இருக்கும்போது வந்தாங்க. சரி, திருட எப்படிமா இருந்தான்? இவரு 3 மணி மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்க் வேற போட்டுதானா? சரி, போட்டுட்டு உங்க வீட்டுல வந்துட்டானா? ஆமா. வந்து என்ன பண்ணா?
பால் இருந்துச்சு, பால் எடுத்து குடிச்சானா? குடிச்சிட்டோம். திருட்டு போய அந்த இடத்துல திருடிட்டு போறதை விட்டு பால் எடுத்து குடிச்சிருக்கானே. சரி. ஒன்று அப்புறம் குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமா, நாங்களே ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி 6 நாளைக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்கோம். வந்த போய திருடிட்டு போறதை விட்டு மொத்தமா குடிச்சுட்டானுமா. ஆமா. அதை பார்த்த உடனே உங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்து ஆமா. வந்து என்ன பண்ணாரு? அப்புறம் வெளியே கீழே போட்டு கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. திருட வந்தவன் அப்படியே மல்லாக்க அப்படியே லாக் போட்டு கீழே கடத்திட்டு ஓடி போய் கதவை பூட்டியிருக்காரு. அதுக்குள்ள திருட எஞ்சி இந்த வசதி ஓட்டானா? அப்புறம் ஒன்றும் ஆகல, திருட ஓடி போயிட்டான். பாலை குடிச்ச தெம்புல திருட அந்த பக்கமா ஓடி இருக்கான். திருடனை பிடிக்கிற பார்த்த பீதியில இவர் இந்த பக்கமா ஓடி இருக்காரு. நீ என்ன பண்ண? அப்போ ஒரு லாரி வந்து இடிச்சிட்டு போயிடுச்சு. லாரி இடிச்சிட்டா? ஆமா. யார? திருடுனா. இது எந்த படத்துல உள்ள கதை? பாப்பா, இப்போ இப்படி டெய்லி நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்றீங்கல்ல, உனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கலையா? சரி, உங்க அம்மா எப்போ சமையல் கற்றுக்கிடுவாங்கன்னு மட்டும் கேட்டுருமா? கேளுங்க அம்மாட்ட. எப்போம்மா நீங்கள் சமையல் கற்றுடுவீங்க கேளுங்க. அம்மா, நீங்கள் எப்போம்மா சமையல் கற்றுக்கிடுவீங்க? கற்றுக்குவோம் சார். கற்றுக்கும் போது? ஆமாம். நீ எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாப்புல பாப்பா. பசங்க பெருசாகிறதுக்குள்ளாட்டு கற்றுக்குருவேன். பசங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள நீங்கள் கற்றுக்குவீங்க. ஆமாம். நல்ல விஷயம்தான். சரிம்மா, ரைட். உங்கள் அம்மா விட்டுருவோம். தெரிலன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாட்டி கை தட்டிடுங்க. நீங்கள் சமையல் தெரிலையே அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களாம்மான்னு கேளு. அம்மா, உங்களுக்கு சமையல் தெரியல என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லைம்மா. அந்த ஃபீல்லாம் கிடையாது. அந்த ஃபீலிங்கே இல்லை சார். இந்த பதிலுக்கு நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கை தட்டியா? சமைக்க தெரியாதியா? ஹோட்டலில் வாங்கி தரியா? சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்போம். என்னம்மா உங்களுக்கு அப்போ வீட்டில் சட்டிப்பானைக்கு வேலையே கிடையாது. கரண்டி எதுக்குமே வேலை கிடையாது. என்னம்மா? சரி, போய்ப்போம். சில வீடுகளில் வந்து சமையல் பண்ணுற இடத்துல தான் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் அந்த காயை வெட்டி கொடுங்க அப்படின்னா எல்லாம் வெட்ட முடியாது. சும்மா தானே இருக்கீங்க, வெட்டுங்க அப்படிலாம் சில வீட்டில் சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி சண்டை உங்கள் வீட்டில் வராது இல்லையாம்மா? வேற எந்த மாதிரியான சண்டைகள் உங்கள் வீட்டில் வருது? வீடு ஏன் இப்படி நாரி கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. வீடு ஏன் இப்படி நாரி கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்காருல அவரு. பாவம், ஒரு ஆம்பளை தானே. வெளியே போயிட்டு வந்த உடனே இப்படி பார்த்துருக்காரு, வீடு நாரி போய் கிடந்திருக்கு. எந்த மாதிரி நாரி போய் கிடந்துச்சு? குப்பைலாம் கிடக்கும். குப்பை கிடந்துச்சு. அப்புறம் போன வாரம் வாங்கின அந்த பிரியாணி பொட்டுலாம் அங்கே தான் இருந்துச்சு. வேற என்னெல்லாம் கிடந்துச்சு? சோஃபாக்கு போற பெட்ஷீட்லாம் கீழே கிடந்துச்சு. சோபாவுக்கு போடுற செட்டை பூரா ரோட்ல கிடந்திருக்கு. அப்புறமா பொம்மை பூரா கீழே. பொம்மை எல்லாம் அங்கங்க கிடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அந்த குப்பையை விலக்கிட்டு ஜம்முன்னு படுத்து தூக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்து உள்ள தலைவர் என்ட்ரி ஆயிருக்காரு. என்னமா என்ட்ரி ஆன உடனே அப்படியே பாக்குறாரு வீட்டை. அப்படியே பார்த்துட்டு உங்க அப்பா என்னமா சொன்னாரு? ஏன் இப்படி வீடு நாரி போய் கிடக்கு? ஏன் இப்படி வீடு நாரி போய் கிடக்கு அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டாரா? உங்க அம்மா தூங்கிட்டு இருக்காட்ட போய் பேசினாரு. அம்மா உள்ள பார்த்து தூங்கிருப்பாங்க. சரி, தெரியாது. யாருக்கிட்ட கேட்டாரு வீடு இப்படி நாரி கிடக்குன்னு? அம்மா கிட்ட. அம்மாக்கு தெரியாது, தூங்கிட்டாங்க. ஓ, முழிச்சிருக்கும் போது சொல்ல மாட்டாரா? சும்மா தூங்கும் போது வீடு இப்படி நாரி கிடக்கு அப்படின்ட்டு போயிடுறதா? இல்ல, கிளீன் பண்ணாங்க. யாரு? அப்பா. அவர் தான் கிளீன் பண்ணாரா? சரி, நீ அம்மாட்ட கேளு, ஏன் இப்படி வீட்டை நாரடிக்கிறீங்கன்னு கேளுமா. அம்மா, ஏம்மா இப்படி வீட்டை நாரடிக்கிறீங்க? சார் அப்படிலாம் போட்டிருந்தா தான் சார் வீடு. அப்படி போட்டா தானே வீடு? தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ பெண்களும் கவனிச்சுக்கிடுங்க, வீடு இப்படி தான் இருக்கணும், நாரி கிடக்கணும். சரியா? ரைட். அவங்களுக்கு ஒரு வாட்டி முடிஞ்சா கை தட்டிருங்க. ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஆமா, வண்டிக்கு தம்பி இப்போ பைக்கெலாம் நம்ம ஓட்டிட்டு போகிறோம்ல, அது எதுக்கு பெட்ரோல் போடுறாங்க? வண்டி ஸ்லோவா போதுலனால. பெட்ரோல் போட்டா வேகமா போமா? ஆமா. டீசல் போட்டா? டீசலுக்கு லாரிக்கு. லாரினா என்னது? லாரினா பெட்ரோல் லாரி, ஜேசிபி லாரி. ஜேசிபி லாரி உனக்கு தெரியுமா? யார்கிட்ட ஜேசிபி இருக்குது? உன்கிட்ட இருக்கா? ஆமா. எத்தனை? ஒன்னு. ஒரு ஜேசிபி ஓனரா நீ? ஆமா. அந்த வண்டியை ஓட்டுற டிரைவர் யாரு? வேற ஒரு அங்கிள். வேற ஒரு அங்கிள் வேற வேலைக்கு வச்சிருக்கியா? ஆமா. ஓஹோ, எவ்வளவு சம்பளம் கொடுக்க மாசம்? 8 ரூபாய் வாங்குறாங்க டெய்லி 8 ரூபாய். ஆமா. உனக்கு 1 2 3 வந்து 8 வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களோ? இல்ல, 1 2 3 4 5ன்னு சொல்லுவாங்கல்ல? சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்கடா. என் மிஸ்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. யார் அந்த மிஸ்? உங்க மிஸ் பேர் என்ன? ஸ்ரீலதா மிஸ். ஸ்ரீலதாவா? ஸ்ரீலதா மிஸ் இன்னும் அங்கதான் வேலை பார்க்கா? ஆமா. நான் படிக்கும்போது அந்த மிஸ் அங்கதான்டா வேலை பார்த்துச்சு. ஆமா.
ஐயா அந்த மிஸ் பயங்கரமான பேட் மிஸ் ஆச்சப்பா. ஆமா அடிப்பாங்க. அடிக்கிறாங்களா? இன்னும் அந்த மிஸ் மாறாம தான் இருக்கு. நிறைய மிஸ் அடிப்பாங்க. நிறைய மிஸ் அடிக்கிறாங்களா? ஆமா. அப்படி என்ன நீ சேட்டை பண்ற? உன்னை மாத்தி மாத்தி வளைச்சு அடிச்சிருக்காங்க. எங்க மிஸ் யாராவது அடிச்சா எங்க மிஸ் என்ன பட்டுன்னு அடிச்சுடுவாங்க. நீ பசங்களை அடிச்சிருக்கியா நீ? இல்ல. தம்பி, உன்னுடைய வாக்குமூலம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. புரிகிறதா? சரி. நான் சொல்வது புரிகிறதா? புரியுது. புரிகிறது. உனக்கு இந்த மாதிரி செந்தமிழ்ல பேசினா புரியுமா? 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 சரி, நீ என்ன பண்றன்னா நீயும் உங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் செந்தமிழ்ல பேச போறீங்க. நீ வந்து அப்பா உங்களது எத்தனாவது வயதில் கூப்பிட கூடாது. பாப்பா மம்மா. பாப்பாவா? அப்பான்னு கூப்பிடாதா? ஆக மிஸ் பாப்பா தான் சொல்லியிருக்காங்க. உங்க மிஸ்ஸா? அந்த சிறுலதா மிஸ். எந்த ஸ்கூல்ரா உங்க ஸ்கூலு? எல்கேஜி டி செக்ஷன். ஐயா, அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு தலை வணங்குகிறோம். அம்மா அப்பாவே மாற்றி வைத்த பெருமை உங்களைத்தான் சேரும். தம்பி, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? வீட்டுல யாருமே இல்ல. ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. யார் அந்த ஃப்ரெண்டு சொல்லு பாப்பா. சகானா. சகானாவா? இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? அம்மா. சகானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்க மம்மி உனக்கு ரொம்ப பிடிக்குமாமா? சகானா. நீங்க என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி டி செக்ஷன். எல்கேஜி டி செக்ஷன். சகானா என்ன படிக்கிறாங்க? எல்கேஜி. வேற கிளாஸா? எப்படி நீங்க ஃப்ரெண்டா நீங்க? அவ பேச்ச பாலும் ஏ பேச்ச பாலும். என்னம்மா? அவ பேச்சு நான் பால் விட்டா, அப்புறமா ஏ பேச்சு பால் விட்டாவ. ஆமா, ரெண்டு பேரும் முதல்ல காய் வித்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது, ஏய் உன் பேச்சு நான் பழம், என்ன என் பேச்சு நீ பழம் அப்படின்னு சொல்லி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான் இன்று வரைக்கும் அவருடைய நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்னம்மா? சரி, ஓகே. இப்ப நீங்க லஞ்சு கொண்டு வரீங்க தம்பி. ஆமா, அவன் லஞ்சு நீ என்னைக்காவது சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ட கிடையாதா? ஏன்? சாப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவான். என்னடா ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு? ஒரு ஃப்ரெண்டு சாப்பிட்டது போய் வீட்டில் சொல்லி கொடுக்கானா அவன் ஃப்ரெண்டா? ஆமாம், நல்ல விஷயங்கள் அப்படின்னு உனக்கு உங்க அம்மா என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும். மம்மி டாடி பேச்சு கேட்கணும். அம்மா அப்பா பேச்ச கேட்கணும். ஏதாச்சும் எடுத்து கொடுக்க சொன்னா எடுத்து கொடுக்கணும். அம்மா அப்பா சொல்ற வேலையை செய்யணும். யாராச்சும் வயசான பாட்டிங்களுக்கு காசு கொடுக்கணும். அத்தனை முதியோர்களை மதிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய விஷயம். வெரி குட். சரி, எதெல்லாம் கெட்ட விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடாது பாப்பா அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? தள்ளி விடக்கூடாது, கிள்ளக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, யாராச்சும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கெட்ட விஷயங்க. ஆஹா, அழகா சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிம்மா, உங்க அப்பா உனக்கு என்ன இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்லி தந்திருக்காங்க தம்பி? யாரையும் அடிக்க கூடாது, கீழக்கூடாது. எங்க அம்மா சொல்ல பேச்செல்லாம் கேட்கணும். சரி. அப்புறமா ஏதாவது கீழே போட்டு எடுத்து கொடுக்கணும். அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சு இந்த பக்கம். சரிம்மா, உங்க அப்பா உங்க அம்மா ரெண்டு பேர்ல உனக்கு ரொம்ப யாரை ரொம்ப பிடிக்கும்? ரெண்டு பேரையும் பிடிக்கும். ரெண்டு பேருமே பிடிக்குமா? சரி, இந்த ரெண்டு பேரும் உனக்கு தரணி, நீ ஒரு பொண்ணு, நீங்கள் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, இதைத்தான் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட யாராவது உட்காந்து பேசுகிறாங்களா? யார் பேசுவா? அப்பா. உங்கள் அப்பா உட்காந்து பேசுகிறாரா? சரி. அம்மா? அம்மா பேச மாட்டாங்க. அவங்க தூங்கிடுவாங்கல்ல ஐயா, ஏகப்பட்ட வேலைகள்ல அது ஒன்றும் இல்லை. சரி விடுங்க. உங்கள் அப்பா உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறாங்கல்ல, என்னெல்லாம் உனக்கு சொல்லி தராங்கம்மா? எது கெட்டது எது நல்லதுன்னு எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க? எப்பவுமே தூங்காம இருக்கணும். எப்பவுமே தூங்கக்கூடாதா? ஆமா, எப்பவுமே நீ தயவு செய்து தூங்கக்கூடாது. உன் வேலையை உங்க அம்மா பார்த்துட்டு இருக்காப்புல, அவன் தூங்கிடக்கூடாது. இதெல்லாம் நல்ல விஷயம். ரைட்டு. எதை கெட்ட விஷயம்னு சொல்லியிருக்காருமா? அடுப்புல விளையாடக்கூடாதுன்னு சொல்லி. அடுப்புல விளையாடக்கூடாதா? ஆமா, தயவு செய்து நீ கிச்சன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கிறதே நீ அந்த பக்கம் போயிடக்கூடாது. அது நம்ம பரம்பரைக்கு ஆகாது. நீ அந்த பக்கம் மட்டும் போய் விளையாடுற வேலை வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரா? உங்க அப்பாட்ட கேளு. அம்மா கிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் ரெண்டு சொல்லுங்கப்பான்னு சொல்லு. அப்பா, அம்மா கிட்ட பிடித்த விஷயம் ரெண்டு சொல்லுங்கப்பா. அம்மா நல்லா அன்பா இருப்பாங்க. ஒன்று, சமைக்காம இருப்பாங்க. ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிரமாதம். அம்மாட்ட கொடு. அப்பா கிட்ட ரொம்ப பிடித்த விஷயம் நினைக்கணும். அப்பா. ரெண்டு. அம்மா, அப்பா கிட்ட எனக்கு எந்த விஷயமா பிடிக்கும்? அப்பா வந்து சமைக்கவே சொல்ல மாட்டாங்க எப்போதுமே. ரொம்ப பிடிக்கும். அற்புதம். அப்புறம் மனைவி வருத்தப்பட்டப்படாங்கிறதுல ஒரு கவனமா இருக்கார்.
சரி. அப்புறம் நான் என்ன சொன்னாலும் காதலே வாங்க மாட்டாரு, டிவி பார்த்துட்டே இருப்பாரு. கண்டுக்கிடவே மாட்டார். கண்டுக்க மாட்டேன், டிவி பார்த்துட்டு. இதெல்லாம் அவர்கிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயமா? ஆமா. சரி, இப்போ வந்து அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் 2 சொல்லுங்க பாருங்க. அம்மா அப்பா கிட்ட பிடிக்காத விஷயம் 2 சொல்லுங்க. 2. ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. 1. எங்க போனாலும் ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாரு. அது பிடிக்காத விஷயமா? ஆமா. எப்பவுமே கோட்டுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகணுமா? அப்பதான் சார் அழகா இருக்கும் உங்களை மாதிரி பாக்குறதுக்கு. ஆமா, ரைட்டு. சிம்பிளா இருக்கிறது பிடிக்கல. இன்னொன்னு, லீவே போட மாட்டார் சார். ஓ, ஓடிட்டே இருப்பாரா? ஆமா. கம்பெனிக்கு லீவே போட அவர் மாட்டாரு. ஹோட்டல்ல வாங்கணும்னா ஓடிட்டே தானே இருக்கணும். என்ன அதுவும் உங்களுக்கு பிடிக்கல? லீவ் போட்டுட்டு உங்க கூட இன்னும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்றீங்க. கண்டிப்பா. அற்புதமான விஷயம். அப்படி என்கிட்ட கொடுங்க. அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னப்பான்னு கேளுமா. அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னப்பா? எதுவுமே இல்லைம்மா. ஆ, எதுவுமே இல்லைங்க. அவங்க 2 சொல்லியிருக்காங்க. நீங்க சிம்பிளா இருக்கிறது பிடிக்கலையா? பரவாயில்ல, இருக்கு. நம்ம சிம்பிளாக தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்காதது கேட்காப்ல. பிடிக்காத விஷயம் ஒன்றும் இல்லை. பிடிக்காது எதுவுமே இல்லை, எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாம் பிடிச்சிருக்கு. ஏன் அந்த குடும்பத்துக்கு ஒரு வாட்டி கையை தட்டிருங்க தயவுசெய்து. எல்லாரும் ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.